SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடி. ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வீதியோரத்தில் கிடந்த தாயின் சடலம் போலீசாரிடம் மகள் வழங்கியுள்ள வாக்குமூலம். பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகம், ஆசிரியர் ஒருவரும் பிரதி அதிபர் ஒருவரும் கைது. பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். அமேசன் வனப்பகுதியில் வெடித்து சிதறிய விமானம், 5 பேர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடானது ஜன அரகலையே புறவெற்றியா என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க பண்டார என்பவரினால் அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சின்னம் தங்களது கட்சிக்குள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது தங்களது ஜன அரலகிய புரட்சிவையா கட்சிக்கு உரியது எனவும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். 2023 ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அந்த சின்னத்தை மீளப் பெறுமாறு அந்த அமைப்பு கோரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு ஓய்வூதிகளுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையாளர் திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாய் அரசாங்கம் வழங்க எதிர்பார்த்துள்ளது. சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விலத்தவ பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் விலத்தவ வீதியில் ஓரத்தில் சடலமாக கிடந்ததாக அவரது மகள் வாக்குமூலம் அளித்துள்ளார். 65 வயதுடைய பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் மகனின் கணவர் உயிரிழந்த பெண்ணை தேடிச் சென்ற போது நபரொருவர் பெண்ணொருவரை தாக்கிச் செல்வதை பார்த்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வெளிச்சத்தில் குறித்த நபரை அடையாளம் கண்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த பெண்ணை கொலை செய்து வீரபகுண பிங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்து சிலாபம் போலீசாருக்கு முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். பாடசாலை மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியதாக கூறப்படும் பாடசாலை அதிபர் ஒருவரும் சம்பவத்தை மூடி மறைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பாடசாலையின் பெண் பிரதி அதிபரும் மாத்தறை மகாவில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மகாவில போலீசாருக்கு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 12 வயது சிறுமி தான் படிக்கும் பாடசாலையில் அதிபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தாகவும் குறித்த சிறுமி இது குறித்து பாடசாலையில் பிரதி அதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சம்பவ தொடர்பில் யாரிடமும் கூற வேண்டாம் என பிரதி அதிபர் சிறுமியுடன் கூறியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய 51 வயதான ஆசிரியர் மற்றும் 49 வயதான பெண் பிரதி அதிபரும் மகாவில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமையக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு முதல் விவாகரத்து வழக்குகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு தேவையான ஆதாரங்களை வழங்குமாறு நீதிபதிகளுக்கு நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நீதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன அனைத்து மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளுக்கு அறிவித்துள்ளார். பதிவாளர் நாயகம் திணைக்களம் வருடாந்த இலங்கையின் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பான தகவல்களை மாவட்ட மட்டத்தில் வெளியிட்டு வருகிறது. உலகச் செய்திகள். அமேசன் வனப்பகுதியில் சிறிய ரக வாகனம் ஒன்று விழுந்து வெடித்து சிதறிய சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரேசில் நாட்டில் மெடோ கிரான்ஸ்டோ மாகாணம் அமேசனில் நகரிலிருந்து டாண்டனோ போலீஸ் நகருக்கு கடந்த 15ஆம் தேதி புறப்பட்ட சிறிய ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த விமானம் அமேசன் வனப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து
தரையில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 5 பேரின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இவ்விபத்தில் உயிர்ந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதுடன் அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடி. ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வீதியோரத்தில் கிடந்த தாயின் சடலம் போலீசாரிடம் மகள் வழங்கியுள்ள வாக்குமூலம். பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகம், ஆசிரியர் ஒருவரும் பிரதி அதிபர் ஒருவரும் கைது. பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். அமேசன் வனப்பகுதியில் வெடித்து சிதறிய விமானம், 5 பேர் பலி.